ஆரம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வர இருக்கிறது. இந்த வீடியோவில் தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே தமிழ் மீடியம் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டுருக்கிறோம். நீட் 2025 கொஸ்டினை தொடர்ந்து நம்ம வீடியோ எடுத்து கொடுத்துருக்கிறோம். நமக்கு ஆஃப்லைன் சென்டர் திருச்சி தெளிநல இருக்கு. இணைய வகுப்புகளும் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் கொடுக்குறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாருங்க, இந்த ப்ராப்ளத்தை என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, 2 ஒத்த மின்னூட்டம் பெற்ற மின் கடத்தும் கோளங்கள் ஏ 2 கோளம் இருக்கு. B மையங்கள் குறிப்பிட்ட தொலைவில் பிரித்து வைக்கப்படுகின்றன. இரண்டு எவ்வளவு தொலைவில் இருக்கு? 6 என்ற தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கோளத்தின் மீதான மின்னூட்டம் Q. 2 கோளத்தின் மீதான மின்னூட்டம் Qன்னு சொல்லிட்டாங்க. மற்றும் அவற்றுக்கிடையே ஆன விலக்கு விசை F. இப்ப ரெண்டுக்கு நல்ல விலக்கு விசை F சொல்லிட்டாங்க. என்னது? F is equal to நிலை மின் விசை is equal to என்னது? K into Q into Q வகுத்தல் R ஸ்கொயர். இந்த ஆறுங்கிறது 2 மின்னூட்டத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு. 2 மின்னூட்டத்தையும் பெருக்கணும். இந்த கேவால மல்டிப்ளை பண்ணணும். கேவோட வேலை நமக்கு தெரியும். கேசி கூட என்னது? 1 divided by 4 pi epsilon naught. இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, மூன்றாவது ஒரே வடிவம் ஒத்த மின்னூட்டமற்ற கடத்தி கோளம் முதலில் A ஐ தொடுமாறும் பின்னர் B ஐ தொடுமாறும் இறுதியாக 2 நீக்கப்படுகிறது. வேற இதே சைஸ் உள்ள ஒரு கோளம், இதே வடிவத்தில் உள்ள ஒரு கோளம் முதல்ல ஏவை தொடுது, அதுக்கப்புறம் B தொடுது, தொட்டுட்டு வெளியே போயிடுது. வெளியே போனதுக்கு அப்புறம் அதன் விசை எவ்வளவு மாறும்? இங்க குறிப்பு கொடுத்துக்கிறாங்க பாருங்க. கோளங்கள் A மற்றும் B யின் ஆரங்கள் பிரித்து வைக்கப்பட்டுள்ள தொலைவை ஒப்பிடும் போது புறக்கணிக்கத்தக்க உள்ளதாக உள்ளது. இப்ப கோளத்தின் வடிவம் இந்த ஆரை விட மிகவும் கம்மியாக இருந்துச்சுன்னா அது புள்ளிகளாக கருதலாம், புள்ளி மின்னோட்டமா கருதலாம். இப்ப புள்ளி மின்னோட்டமா கருதும் போதுதான் இந்த ஃபார்முலா, இந்த சமன்பாடு யூஸ் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்ப 2 கோளங்கள் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகும்னா, சார்ஜ் மின்னூட்டம் ரெண்டுலயுமே சமமா பிரிஞ்சுக்கிடும். இப்ப கோளம் A இங்க இருக்கு, அதுல மின்னோட்டம் Q. இன்னொரு கோளம் இங்க கான்டாக்ட் ஆகுது, C என்ற கோளம் வச்சுக்கோமா. இது பேர் நான் பேர் C கொடுத்துறேன். C என்ற கோளம் கான்டாக்ட் பண்ணும்போது இது முன்னூட்டமே இல்ல, தொடர்பு பட்டுடுச்சுனாலே மொத்த மின்னூட்டம் சமபங்களா பிரிச்சு 2க்கு பிரிச்சு கொடுத்துடணும். இப்ப மொத்தமா இருக்கிற மின்னோட்டம் Q பாதியா பிரிக்கணும், 2ஆல வகுத்துருவோம். இப்ப Q/2ங்கிற அமௌண்ட் 2 கோளத்துக்கும் மாறி மொத்த மின்னூட்டத்தை 2ஆ பிரிச்சு ஈக்குவலா 2 கோளத்துக்கும் தனித்தனியா கொடுத்துடணும். அப்ப கேவோட மின்னூட்டம் இப்ப என்னவா மாறுது? இப்ப நான் தொட்டுட்டு பிரிச்சிடறேன் இல்லையா? பிரிக்கும் போது ஏவின் மின்னோட்டம் Q/2வா மாறும், சியோட மின்னோட்டம் Q/2வா மாறும். சரியா? இப்ப ஏக்கான வேல்யூ மின்னூட்டத்தின் மதிப்பு பாதியா குறைஞ்சிருது. இப்ப இந்த சி என்ன பண்ணுதுன்னா, இப்ப பி தொடுது. இப்ப இங்க பி இருக்கு சிக்கமா, பில Q இருக்கு, சில Q/2 இருக்கு. தொடும்போது மொத்த மின்னூட்டம் 2 பகுதியா பிரிக்கணும். மொத்த மின்னூட்டம் இப்ப என்ன வருது? Q/2 எவ்வளவு வருது? 2Q + Q 3Q/2. மொத்த மின்னூட்டம் 3Q/2. இத பாதியா பிரிங்க, 2ஆ பிரிங்க. அப்ப 2ஆல வகுத்துருங்க. 2ஆல வகுத்தீங்கன்னா 3Q/4. அப்ப சிக்கு எவ்வளவு மின்னூட்டம் வரும்? 3Q/4 வந்துடும். பிக்கு 3Q/4. இப்ப சார்ஜின் மதிப்புகள் மாறுறதுனால விசையின் மதிப்பு மாறிடும், தொலைவு மாறல. இப்ப ஏ இங்க இருக்கு, ஏ Q/2, பி எவ்வளோ? 3Q/4. 2க்கும் உள்ள தொலைவு 6 மாறல. இப்ப விசை மாறப்போது விசைக்கான ஃபார்முலா எழுதுங்க. F is equal to K into Q/2 3Q/4 divided by R square. எப்படி எழுதுவேன்? Q squared by R squared into 1/2 3/4 எழுதுவேன். அப்ப F is equal to Q squared by R squared 3/8. இது புதிய விசை. புதிய விசை F dash வச்சுக்கலாமா? புதிய விசை is equal to F into Q squared by R squared பழைய விசை into 3/8. அப்ப புதிய விசை is equal to 3/8 into F.
சரியான விடை என்பது ஆப்ஷன் 3.